உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பதிவின் முக்கிய நோக்கம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ரகசியங்கள். சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திரலிங்கம் என்பவருடைய குடும்பத்தினர் உயிர்மை தமிழன் யூடியூப் சேனலை ஆதி முதலே பார்த்து கொண்டு வருகிறார்கள். மிகவும் துல்லியமாக கவனித்து வருகிறார்கள், ஒரு எழுத்து பிழை விடாமல். ஒரு முறை மறந்து நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். அதை அவங்க மிக உன்னிப்பாக கவனிச்சிருந்து, பாசர் கெச்சமெண்ட் தோட்டம் சொல்றது பதிலா ஏடியன் தோட்டம் சொல்லிட்டீங்க. ஓ அப்படியா, உடனடியாக அதை மாற்றி வெளியே விட்டோம். அப்படி என்றாலும் ஒரு வார்த்தை விடாமல் ஒரு உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். வசன ஆதாரத்தின்படி ஒரு சிறு தவறும் நடக்கக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன். இந்த பேய் பொருளை திட்டுறதெல்லாம் நான் கவலைப்பட போதில்லை. சாத்தாம்பயோட பேய் போல பயிற்சி கொண்டான். சாத்தாம்பய, பேய் பய, அந்தி கிறிஸ்து பயலாம் அங்கேயே போட்டு பயிரை தூக்கிட்டு வந்து உடனே இப்பெல்லாம் கண்டிக்கிறது திட்டுறதுனால நான் கவலைப்படவே மாட்டேன். திட்டிக்கிட்டே இருப்பேன், கண்டிச்சுட்டே இருப்பேன். ஆனால் நான் பரிசுத்தமாகிட்டே இருப்பேன். லோத்து அந்த தேசத்தில் நடந்த அக்கிரமங்களை, அநியாயங்களை கண்டு ஒவ்வொரு நாளும் இதயத்தில் வாதிக்கப்பட்டான், நொந்து போனான். அதனால் அவன் நீதிமான் எனப்பட்டான். இந்த பேய் போல, கள்ள போத போல, திருட்டு போல கண்டிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நான் பரிசுத்தமாக நீதிமான் ஆகிடுவேன். நான் நீதிக்காக பேசுறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் ஒரு சிறு தவறும் செய்யக்கூடாது என்பது மிகவும் ஜாக்கிரதையா இருப்பேன். அப்படி ஒரு தவறு வந்து யாராவது சுட்டி காட்டினால் உடனடியாக தலைவணங்கி அதை மாற்றுவேன். அப்படிதான் இந்த சுவிட்சர்லாந்தில் உள்ளவங்க ஒரு நான் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல. கெச்சமெண்ட் தோட்டம், ஏலியன் தோட்டம், இது ஒரு பெரிய தப்பா உண்டெல்லாம் போ தெரியும். நான் அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அப்படியே பிரதர் வீடியோ போட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தேன். இந்தியாவில் திருச்சியில இருந்து நாங்கள் போட்ட வீடியோ அவர் சுவிட்சர்லாந்து பார்த்துட்டேன். ஒரு முறை இஸ்ரேல்ல இருந்து ஒருத்தர் பார்த்து சொன்னார், பிரதர் தவறு இல்லை பிரதர், நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன்னு சொல்லி அவர் மறுப்பு கொடுத்துட்டேன். போட்டோ 5-6 நிமிஷத்துல இஸ்ரேல்ல இருந்து கூப்பிடுறாங்க. அதனால தவறு நடப்பதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ட்ரினிட்டின்னு சொல்றாங்க. இது மூன்றும் ஒன்றா இல்ல வெவ்வேறையா என்ற சந்தேகம் நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. இதை குறித்து ஒரு முறை இந்திரலிங்கம் என்பவர் சுவிட்சர்லாந்திலிருந்து என்னோடு கதைத்தார். அவருடைய குடும்பமே யூடியூபை பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல பேசுறாங்க. அப்போ ஒரு சின்ன பிள்ளை, அவர்கிட்ட 9 வயசுல 10 வயசு கூட இருக்கான்னு நினைக்கிறேன். அது நான் ஐயாட்ட பேசணும், சந்தேகத்தை கேட்கணும், சரி பேச விடுங்க. 9 வயது குழந்தை சொல்வதற்கு கூட நான் தலை வணங்குவேன். அவன் கேள்விக்கு பதில் கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஆனா கழுத வயசாகி 80-20 வயசு கெட்டு போய் தப்பு பண்ணாலும் மண்டே உடைப்பாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. எவனா இருக்கட்டும், எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், வேத வசனத்தை மாற்றுகிறவனுக்கு மாற்ற அதிகாரம் இல்லை, மாற்றுவனை நான் விடுவதும் இல்லை, விட்டு வைப்பதும் இல்லை. நான் கர்த்தர் சார்பில் என்று பேசுகிறேன். அது போகட்டும். இப்பொழுது இந்த ரகசியத்தை பார்ப்போம். இது ஒரு பெரிய ரகசியம். இது ஒரு பெரிய ரகசியம். இது ஆதிக்கால ரகசியம் வந்து ஒரு பிதா, குமார், பரிசுத்த ஆவிய மூவருக்குள்ள ஒரு ரகசியம். மூவரும் ஒன்றே, மாற்றி வேற வேற தெய்வம் அல்ல, வேற கடவுள். மூவரும் ஒன்றுதான். மூவரும் செயல்படுகிற காலங்கள், காலகட்டங்கள். இயேசு கிறிஸ்து என்பவர் வெளிப்படும் முன்பதாக பிதாவாகிய தேவனை தேவனாகிய கர்த்தர் என்று சொல்வார். இந்த கர்த்தர் என்று சொன்னாலே பிதாவை குறிக்கும். அதன் பிறகு கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரா இயேசு கிறிஸ்து வெறும் இயேசு கிறிஸ்து சொன்னா அவர் மாம்சத்துல வந்து குமாரனை மட்டும் குறிக்கும். முன்னாடி கர்த்தர்னு போட்டா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து போட்டா அதுல மூவருமே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கர்த்தராகிய ஆவியானவர் சொன்னா ஆவியானவர்களையும் இயேசுவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவி, பரிசுத்த ஆவி. அப்ப ஆவி தேவ ஆவி. கர்த்தரே ஆவியானவர் சொல்லிட்டா கிறிஸ்துவின் ஆவி அது உள்ள வந்துருது, பிதாவின் ஆவி உள்ள வந்துருது. இதை குறித்து இன்னொரு வீடியோ நாளைக்கு போடுறேன். இப்பொழுது கர்த்தர் என்ற வார்த்தை எங்கெல்லாம் உச்சரிக்கிறதோ அந்த கர்த்தர் என்ற வார்த்தையில் பிதாவும் இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்தம் இருக்கிறார். மூவரும் ஒன்றாக செயல்படுவார்கள். மூவரும் ஒரு காலம் தனித்தனியா செயல்பட மாட்டார்கள். அப்படி செயல்பட்டதற்கு இந்த வசனம் ஆதாரம் இல்லை. மூவரையும் பிரிக்க முடியாது. மூவரின் செயல்பாடுகள் வெவ்வேறாக இருக்கலாம். மூவரின் தனியை பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது. மூவருடைய வல்லமை வெவ்வேறாக இருக்கலாம். பிதாவான தேவன் ஒரு நிமிஷம் வாழ்த்து போய் குளிக்குவேன், அது அவருடைய வல்லமை.
இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்தில் நான் அரசாட்சி செய்ய நியாயத்தீர்ப்பேன். அது அவருடைய வல்லமை. கர்த்தராகிய ஆவியானவர் சகலரை விட்டுவிக்கிற வல்லமை, பரிசுத்தமாக்குற வல்லமை. வல்லமையில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனா அவர்களுக்குள் வித்தியாசம் இல்லை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை வாசி கேட்போம். இதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மூவரும் ஒன்று என்கிறதை அது ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், தேவன், நல்லா கவனிக்கணும், தேவன் நிக்க வைக்கணும். இப்ப தேவன் என்று போட்டு விட்டால் சர்வலோகத்துக்கு தேவன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள், தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள். நான் சற்று முன்பு சொன்னேன், இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை கர்த்தர் வந்தா பிதா குமாரன் பரிசுத்த மூணு ஒண்ணா இருக்காங்க. இயேசு என்று தனியா சொன்னார், ஆனால் இயேசு கிறிஸ்து என்று தனியா சொன்னால் இயேசு ரட்சிக்கிறவர், மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த மூணு உள்ள வந்துடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. தேவன் பிதா, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, கொண்டிருந்த அநாதி தீர்மானம். அநாதி தீர்மானம், அநாதி என்றால் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, வானம் பூமி எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தேவன், அவர் அநாதி தேவன் என்று பைபிள் சொல்கிறது. அநாதி தேவன் உன்னாடை களமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னாடை களமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. பழைய பாட்டு. அநாதி தேவன். அந்த அநாதி தேவன் என்றால் மூவரையும் உள்கொண்ட, மூவரையும் உள்ளடக்கிய அநாதி தேவன். இந்த பிதா என்று சொல்லு, பரலோக பிதா, சர்வ வல்லமுள்ள பரலோக பிதாவாகிய தேவன், இவர்தான் அநாதி தேவன் என்று சாதாரண அநாதி தேவன் என்று சொல்கிறோம். அவரை சாதாரணமா பிதா என்று கூட சொல்லக்கூடாது. ஏன்னா பொய்க்கு பிதா ஒரு சாத்தான் இருக்கிறதுனால பிதா என்று சொல்லக்கூடாது. பூமியில உள்ள நிறைய பிதாக்கள் இருக்கிறார்கள், அந்த பிதா என்று தனிமையா சொல்லக்கூடாது. சர்வ வல்லமுள்ள பரலோக பிதாவாகிய தேவன் என்று சொன்னால்தான் அவரையே குறிக்கும். சர்வ வல்லமுள்ள பரலோக பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய தேவன். அநாதி என்றால் ஆதி, அந்தம், துவக்கம். இதுக்கு முன்னோடிதான் அநாதி. ஆதி என்றால் துவக்கம், அந்தம் என்றால் முடிவு. ஒரு பழைய பாட்டு அப்படி வருது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அல்லவும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அல்லவும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதி அந்தம், துவக்கம் முடிவு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், பிகினிங் அண்ட் எண்ட். இதுக்கும் மூலகாதாரணமாக இருக்கிறதான் அநாதி. அப்ப தேவன் என்கிற பரலோக பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம் என்ன? அநாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாவற்றையுமே சிருஷ்டித்தாராம். இயேசு கிறிஸ்து என்கிற தம்முடைய குமாரனை கொண்டுதான் எல்லாவற்றையும், வானம் பூமி, காண்கிறவை காணப்படாதவை, தோன்றவை தோன்றப்படாதவை, உண்டானவை உண்டாக்கப்படாதவை, உயிருள்ள உயிரற்றவை சகலமும் அவரை கொண்டுதான் படைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த தேவன், சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே, தேவனுக்குள் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற, இது ரொம்ப முக்கியம், ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற
ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று. ரகசியத்தின் ஐக்கியம், மறைந்திருக்கிற ரகசியத்தின் ஐக்கியம் இது சாதாரணம் அல்ல. ஆதி காலங்கள் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற, தேவனுக்குள் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று. ரகசியத்தின் ஐக்கியம், ரகசியத்தின் ஐக்கியம் பிதா குமாரன் மூவரும் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அவளை பிரிக்க முடியாத ரகசியம் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறது. அந்த ரகசியத்தை எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கும் பொருட்டு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. பவுல் சொல்ற, நானும் சொல்ல எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதை நான் பேசுகிறேன். இதுக்கு இன்னொரு ரகசியம், இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 3:16 என்ற ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டால் இதே ரகசியத்தை தான் அங்கேயும் சொல்லுது. அந்த வசனம் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும். அன்றியும் தேவபக்திக்கு ரகசியமானது. இது ஆதி காலங்கள் முதல் தேவனுக்குள், அனாதி தேவனுக்குள் மறைந்திருந்த ரகசியத்தின் ஐக்கியம். யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி, அன்றியும் தேவ பக்திக்கு ஒரு ரகசியமாவது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே உள்ளது. சாதாரண ரகசியம் அல்ல, மகா மேன்மை உள்ள ரகசியம். மகா மேன்மை உள்ள ரகசியம். சும்மா இங்கே ஒரு கராக்கொண்ட கத்து கொடுத்ததை வச்சுக்கிட்டு பைபிளை தூக்கி அட்டையை தூக்கி பீட்டிக்கு அட்டையை தூக்கிட்டு வந்து வளர்றது கிடையாது. இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுலாம் இதெல்லாம் கர்த்தரே வெளிப்படுத்தணும். இந்த பைபிள் காலத்தில் நடத்துறவனையும் அங்கே படிச்ச அட்டையை வாங்கிட்டு வர நான் முழு பகைக்க வெறுத்து ஒதுக்குறேன் அவனை. இவங்க தான் கெடுத்து நாசம் பண்ணாங்க ஐக்கியத்தை. இன்னொருத்தன் கெடுத்து நாசம் பண்ணிட்டு போயிட்டான், கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். தனக்கு ஆதாயம் வரும்படி கோடிகளை சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இவன் கிறிஸ்தவத்தை கெடுத்து போயிட்டான். 50 ஆண்டுகள். ஒரு கராக் கொண்ட பையன், ஒரு மெண்டல் பையன், கோமாளி பையன். சத்தியத்தை விட்டாங்க, பைபிளை விட்டாங்க, கடவுளை விட்டுட்டாங்க, இவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. இதெல்லாம் தெரியுமா எவனுக்காது? அன்றைய தேவ பக்திக்குரிய ரகசியம் அது யாவரும் ஒப்புவருடைய மக்காமே உள்ள ரகசியம். என்ன அது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நீங்க பிரிக்க முடியாது அவரை. ஒரு நாள் இயேசுவை தனியா பிரிக்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல பிரிச்சாங்க. யாரும் பிரிக்க முடியாது, அவங்களே பிரிஞ்சாங்க. எங்க தெரியுமா? சிலுவையில் தொங்கிக் கொண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டு ஒரே அந்த இடத்துல ஒரு செகண்ட், ஒரு இமை பொழுது, இது ஒரு செகண்ட். இந்த செகண்ட்ல 10ல ஒரு பங்கு எடுத்துக்க, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட். பிதா மரணத்தை காணாதவர். அவர் யாரும் சாகடிக்க முடியாது. ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். ஆனா இயேசுவோ மரிக்க வந்தவர். மரணத்தை காணாத பிதா இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் தங்கி இருந்தார். அவரை பிரிக்கவே முடியாது, பிரிக்க இயலாது. அவர் பிரிந்திருக்க மாட்டார்கள். வானம் பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி பிதா குமார் பசுதா 3 ஒன்றாவே இருக்கிறார்கள். பிதா என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலங்கள், குமாரன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் காலங்கள், அப்புறம் ஆவியானவர் சொன்னா இயேசு மரித்து வைத்து மேல போன பின்பு வந்த ஆவியானவர் காலங்கள். மூவரும் ஒன்றுதான், யாரும் பிரிக்க கூடாது. பட் மூவருடைய செயல்பாடுகள் வேற, மூவருடைய செயல்படும் வல்லமைதான் வேற ஒழிய மூவரையும் தனித்தனியே எங்கேயும் பிரிக்க முடியாது. ஆனா தனித்தனியே அவர்களை ஆவியானவர் என்று சொன்னால் அப்படியே அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கும். அது பின்னாடி சொல்றேன். அங்க யாரும் தனியா பிரிக்க முடியாது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God manifested in flesh. It is a glorious secret, a wonderful secret. God manifested in flesh. Everyone should be understood or should be accepted or would be accepted, will be accepted. What is that? The God manifested in flesh. That is wonderful secret, glorious secret, beautiful secret. By the man mind cannot understand. By the help of Holy Ghost we can understand this glorious secret. We should need the grace of God to understand the secret. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு 3 சரி. இப்போ பழைய ஏற்பாட்டில் அவர் தேவனாகிய கர்த்தர் பார்த்தோம். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். சங்கீதம் 2:6-7 இந்த ரகசியத்தை பத்தி பேசுறாங்க. தீர்மானம் ஆதி காலங்கள் முதல் அவருக்குள் மறைந்திருந்தது. பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருந்த ஒரு தீர்மானம். அது என்ன? அந்த தீர்மானம் அவருக்குள்ளே தீர்மானம் போடுறாராம். இன்னும் இயேசு என்பவரை வெளிப்படுத்தவில்லை, ஆவியானவர் என்பவரை வெளிப்படுத்தவில்லை. இந்த இடத்துல தேவன், ஆவியான தேவன், கர்த்தராகிய தேவன் மட்டுமே இருக்கிறார். அவர் வார்த்தையா இருக்கிறார். ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கேன். வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அது தேவனா இருந்தது. ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார் என்ற வசனத்துக்கு அடிப்படையில் பார்க்கும்போது
வார்த்தை என்றால் சொல்லாற்றல், எழுத்தாற்றல், பேச்சாற்றல், உருவாக்கும் ஆற்றல், காப்பாற்றும் ஆற்றல். இதுக்கு அத்தனை சேர்ந்து ஒரு உருவத்தை கொடுக்க முடியுமானால் அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் உருவம். வார்த்தைனா பேப்பர்ல நோட்டில் எழுதுற எழுத்து கிடையாது. வார்த்தை சொல்லாற்றல். அது வார்த்தை சொல்லும், அது பேசும். சொல்லாற்றல், பேசாற்றல், எழுத்தாற்றல், உருவாக்கும் ஆற்றல், காப்பாற்றும் ஆற்றல். இத்தனை ஆற்றலின் கொண்ட அந்த இத்தனை ஆற்றலை ஒன்றே உருவமாக கொண்டவர் தான் பிதாவாகிய தேவன். ஆனால் அவரை பார்க்க முடியாது. நான் பேசுகிறேன், அந்த வார்த்தையை கேட்க முடியும், ஆனா அந்த வார்த்தை ஓசையை நீ பார்க்க முடியாது. இதுதான் பிதா. நான் பேசுகிறேன், என் துணி கேட்கிறது, அந்த சொல்லை நீங்கள் அந்த வார்த்தையின் சத்தத்தை தான் கேட்கிறீர்கள், அந்த வார்த்தையை உருவமா பார்க்க முடியாது. இது ஒரு ரகசியம். அப்படித்தான் பிதாவாகிய தேவன். இப்ப சங்கீதம் 2:6-7 வாசி கேட்போம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். அவருக்குள்ள தீர்மானம் போட்டுக்கிறார். பிதா தனியுமே அங்க உள்ள பிதாக்குள்ள தான் இயேசு இருக்கிறார். பரலோக பிதாவாகிய தேவனுக்குள் இயேசு இருக்கிறார். பரலோக பிதாவாகிய தேவனுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். இவருக்குள் ஒரு தீர்மானம் போறாங்க. இவன் ஒண்ணு ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான், இவனுக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. ஒரு வீடு கட்டணமும் தீர்மானம் போல எங்க போற தனக்குள்ள தீர்மானம் போடுறான். தனக்குள்ள போட்ட தீர்மானத்தை ஒரு வரைபடத்துல கொண்டுட்டு வரான். வரைபடத்தை கொண்டு வந்த தீர்மானத்தை செயல் வடிவம் கொடுத்து உருவம் கொடுத்து அதோட கிரவுண்ட்ல கொண்டு கட்டடமா தூக்கி நிறுத்துறான். கட்டடமா தூக்கி நிறுத்துறதுக்கு முன்னாடி அந்த வரைபடத்துல அந்த தீர்மானம் வருகிறது. வரைபடத்துல வந்த தீர்மானம் ஒரு மனிதனுக்குள் எழும்புகிறது. அந்த தீர்மானம் இது போலதான் பரலோக பிதாவாகிய தேவன் என்கிற ஒரே கடவுள் தான். அவருக்குள் எழுந்தின ஒரு தீர்மானம் தான் வானம் இப்படி இருக்கணும், பூமி இப்படி இருக்கணும். அப்போ 7:49 சொல்கிறார், வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு பாதபடி. The heaven is my throne, the earth is my footrest. God made the heaven and earth as this principle. He made a solution himself. He made a resolution himself. அதான் தீர்மானம். God made a resolution in him. What that? The Son of Christ formed inside the Father of God, the heavenly Father of God. அவருக்குள்ளே குமாரனை உருவாக்கும் தீர்மானம். குமாரனை உருவாக்கி பரலோகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், பூலோகம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இது ரெண்டுக்கும் அவர்தான் ஆதி, அவர்தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதிகத தேவாஜன். நீங்க இயேசு என்பவர் மாம்சத்தில் 2000 வருஷத்துக்கு 2020 வந்துருச்சு. 2020 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தையாகி இம்மானுவேல் என்ற பெயரில், இயேசு என்ற பெயரில் குழந்தையாய் பிறப்பதற்கு முன்பு இந்த உலகத்தில் உள்ளவங்க இதுதான் பேசிட்டாங்க. கிறிஸ்தவம் இயேசுநாள் பிறந்திருந்தா கிறிஸ்தவம் இல்லடா அப்பா சாமியா கொஞ்சம் கேட்டுக்கங்க. இவர் வானம் பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் பரலோகத்தில். பூமியில வெளிப்பட்டதுதான் 2020 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதற்கு முன்பே அவர் இருக்கிறார். வானம் பூமி உண்டாக முன்பே அவர் இருக்கிறார். சோ கிறிஸ்தவம் 2000 வருஷம் முன்னாடி வந்ததில்லை. It is from the beginning of the creation of the heaven and earth. Before the creation of heaven and earth, the Son of Christ was in the Father. புரியாத மண்டேப்பு குறைச்சுக்கின்ற என்ன தீர்மானம் போட்டாரு? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். அந்த தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். எங்க ஜனிப்பித்தார்? தனக்குள்ளே ஜனிப்பித்தார். ஒரு தாயின் கற்பத்துக்குள் எப்படி ஒரு குழந்தை உருவாகுதோ அப்படியே பிதாவின் கற்பத்துக்குள் கிறிஸ்துவை உருவாக்கிட்டார். அவர் வெளியில கொண்டு வந்ததுதான் 2020 வருஷம் முன்னாடி. அதான் 1 தீமோத்தேயு 3:16 கர்த்தர் மாம்சத்தில் வந்தார். இது ஒரு பெரிய ரகசியம், அனாதி ரகசியம். ஆதி காலங்கள் மறைந்திருந்த தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் ரகசியம். இதெல்லாம் அறிஞ்சுக்கோம்னா கிறிஸ்துவின் ஆவியானவர் சொல்லணும். இல்லைன்னா இவன் 3 கடவுள் வேற கடவுள் கிடப்பான். 3 ஒண்ணுமா, அப்புறம் 3 வேற வேறம்பா. குழப்பிக்காதீங்க. சரி, ஏன்னா தம்முடைய கிறிஸ்துவை உருவாக்குன்னு தீர்மானம் போட்டு உருவாக்கி சியோன் பரலோகத்தில் சியோன் அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இதுல வானம் உருவாகல, பூமி உருவாகல. இதெல்லாம் அவருக்குள்ள போட்ட தீர்மானம். அதுக்கப்புறம் தான் தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானம் தமக்குள்ள போட்ட தீர்மானத்தை போட்டு அப்படி வீடு கட்டுறதுக்கு தீர்மானம் சொன்ன இல்லையா? தனக்குள்ளே தீர்மானம், அந்த தீர்மானம் பேப்பரை கொண்டு வந்து கட்டணத்தை நிறுத்தினான் பூமியில. அதுபோல பிதாவாகி தேவன் தமக்குள்ள தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்புறம் அந்த தீர்மானத்தின்படி வானத்து பூமி படைக்கிறார்.
வானத்து பூமி பற்றி அந்த தீர்மானத்தில் குமாரனாய் கிறிஸ்துவை அங்க சீயோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சார். இந்த உலகத்துல மக்களா சேர்ந்து ராஜாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா தேவன் ராஜா அப்படி இல்ல, முதல்ல ராஜாவை தான் தேவன் வைக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு பிரியமானவன் ஏற்றவன் தான் தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியும். இதான் அந்த உலகத்தில் உள்ள ராஜ்யாவுக்கும் ராஜ்யங்களுக்கும் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்த ராஜாவுக்குள்ள வித்தியாசம். இங்க உள்ள ராஜாவை பிரதமரை மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்க. ஆனா அங்க அப்படி இல்ல, ராஜா வந்துருவாரு. முதல்ல ராஜாவுக்கு பிரியமானவன் ஏற்றவர் தான் ராஜ்யத்துக்கு வருவார்கள். இது ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன், வேற எவனும் எனக்கு சொல்லித்தரல. நான் போதிக்கிற எந்த போதும் எவனும் எனக்கு கத்துக் கொடுக்கல, எந்த பயணம் கத்துக் கொடுக்கல, நான் எந்த பயணத்தையும் கத்துக்கல, தேய் தான் கத்துக்கிறேன், எனக்கு கத்துக் கொடுத்தாரு. சரி, இப்ப வருவோம். ஆதியாகமம் 2:7 பழைய ஏற்பாட்டில் தேவனாகி கர்த்தர், கர்த்தர் வருடம் முக்கியம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. தேவனாகிய கர்த்தர் மட்டும் எடுத்துக்குவோம். தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் வந்துச்சா அதான் பிதா, அவர்தான் தேவன். தேவனாகிய கர்த்தர் தான் பிதா. அவருக்குள்ள யார் வராரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே அவரும் பிதா அவருக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். இந்த வசனம் நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. கர்த்தராகிய இயேசுன்னு ஒரு ஆள் நினைச்சுக்கிறா, இல்லடப்பா சாமிகளா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் பிதா குமார் பரிசுத்த மூவர் இருக்கிறாங்க. நீ இயேசுன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் பிதா குமார் பரிசுத்தாவி மூவரை நீ விசுவாசிக்கணும். அதனாலதான் கர்த்தராகிய, கர்த்தர்னு சொன்னா பிதா உள்ள வந்துறாரா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள குமாரன் வந்துறாரு, பரிசுத்தாவி வந்துறாரு. கர்த்தர் எங்களை முன்னாடி சொன்னேன், தேவனாகிய கர்த்தர். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் பரலோக பிதாவாகிய தேவன். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் வந்துச்சா, ரெண்டாவது இடத்துல கர்த்தர் வந்துச்சா, இதை எழுதி காட்டினா நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்களே எழுதி கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் இல்ல தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாலும் மூவரும் உள்ள ஒன்னா தான் இருக்காங்க. இப்ப 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படியே தான் சொல்லுது. எங்கெல்லாம் கர்த்தர் வருதோ அங்கெல்லாம் பிதா குமார் பரிசுத்த மூவரும் ஒன்னா இருக்கிறாங்க. அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கர்த்தர்னு சொல்லிட்டா பிதா குமார் பரிசுத்த மூவரும் ஒன்னா இருக்காங்க. ஆனா பிதா மட்டும் தனிமைப்படுத்தி காட்டும். அதான் தேவனாகிய கர்த்தர். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா அது பிதாவும் இருக்கிறாரு, பரிசுத்தாவி இருக்கிறாரு, இயேசு மட்டும் தனிமைப்படுத்தி காட்டுறாங்க. ஏன்னா அந்த செயலை செய்ய வந்திருக்காரு. இப்போ கர்த்தராகிய ஆவியானவர் வாசிப்போம். 2:3 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை, அங்கே விடுதலை. இப்ப கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் வந்துச்சா, கர்த்தராகிய தேவன் அல்ல தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர். இப்ப கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் சொன்னா வெறும் ஆவியானவர் மட்டுமில்ல, கர்த்தர் என்று சொன்னால் அல்ல இயேசுவும் இருக்கிறார், பிதாவும் இருக்கிறார், ஆவியானவர் அனுப்பப்பட்ட ஆவியானவர் இருக்கிறார். இப்போ ஆவியானவர் காலங்கள் நடந்துட்டு இருக்கு. இனி பரலோக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ராஜாவை இறங்கி வந்து இந்த பூமியை அழிச்சு ஒழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமியை போட்டு பரலோகத்து பூலோகத்துக்கு முழுக்குழு ஒரே நாமக்காரராகிய ஒரே கர்த்தர், அந்நாளில் ஒரே கர்த்தர். சகரியா 14:9 வாசிப்போம். அந்நாளில் ஒரே கர்த்தர். இந்த பிதா குமார் மூவர் காலகட்டங்களில் செயல்பட்டார்கள். அந்த 3 காலகட்டங்களில் செயல்பட்டவர்கள் ஒரே நாளில் ஒன்றாக வந்து விடுவார்கள். சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதங்க ராஜாவாயிருப்பார். அப்பொழுது கர்த்தர் பூமி மீதங்க ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர், அந்நாளில் ஒரே கர்த்தர். அவர்தான் பிதா குமார் பரிசுத்த மூவரை உள்ளடக்கிய ஒரே கர்த்தர். அவருடைய நாமம் ஒன்றாய், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும், வெவ்வேறு நாமம் கிடையாது. இவர் மூவரும் ஒன்றே. மூவரும் செயல்பட்ட காலகட்டங்கள் வெவ்வேறானவை, அந்த வல்லமை வெவ்வேறானவை. ஆகவே அதை தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாடு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு. கர்த்தரே ஆவியானவர். அப்ப புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து மேல போன பிறகு ஆவியானவர் அனுப்பினார். அந்த ஆவியானவர் சபையை ஆட்கொண்டார். இப்ப ஆவியானவர் நடத்துகிறார். அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்க போனா முதல்ல மனம் திரும்பி கற்பனை கை கொண்டு பரிசுத்த ஆவியானவரிடத்துல வர வேண்டும். அந்த வல்லமை கிட்ட வர வேண்டும். அவர் வேற ஆள் இல்லை, அவர் ஒரே தான். கர்த்தரே ஆவியானவர் பிதா குமார் மூவர் ஒன்னா இருப்பாங்க. இது பரிசுத்த ஆவியிட்ட வந்த பிறகு இவங்க அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிட்ட கொண்டு வராங்க. இது கூடுதல், இயேசுவின் வல்லமையோட கூடுதல் வல்லமை.
பரிசுத்த இயேசுவின் வல்லமை என்பது பரிசுத்தாவின் வல்லமையோட கூடுதல் வல்லமை. என்னன்னா கொஞ்சம் ஆழமா இருக்கும். கூடுதல் வல்லமை ஆழமா. முதல்ல ஏபிசிடி கற்றுக் கொடுப்பாங்க, அப்புறம் கிராமர் கற்றுக் கொடுப்பாங்க, அப்புறம் சென்டென்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, அப்புறம் பெரிய பாராகிராஃப் கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல எல்லாமே இங்கிலீஷ் தான். ஒரு மொழியை எடுத்துக்கிட்டா முதல்ல எழுத்து, அப்புறம் வார்த்தை, அப்புறம் மிகப்பெரிய கதை அப்படி உருவாகி வர்றது மாதிரி இங்கேயும் அப்படிதான். ஆவியானவர் வந்தாச்சு. முதல்ல அவர் வார்த்தையை அனுப்புறாரு. அந்த வார்த்தையை தான் கடவுள். அந்த வார்த்தையை கடவுள் வார்த்தையை அனுப்பி உன்னை மணந்திருப்பாரு. அப்புறம் ஆவியானவர் அந்த வல்லமையிட்ட கொண்டு வராரு. கூடுதல் வல்லமை, வார்த்தையை விட கூடுதல் வல்லமை. அவர்கள் வந்து உன்னை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி விட்டு நான் சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் இயேசு சொல்வார். அப்ப வசனமே ஒருத்தர் சுத்தமாக்கும். அதனால கற்பனை கைக்கோள்னு இதுக்கு முன்பு 3 வீடியோல பேசுறேன். கற்பனை கட்டளை கைக்கோள் ஒரு பயனாத செய்யல. இவன் இஷ்டத்துக்கு பேட்ட ஆடிட்டு, இவன் இஷ்டத்துக்கு மோளத்தை கொடுத்துட்டு, இவன் இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு, இவன் இஷ்டத்துக்கு இல்லாத பைபிளா திட்டங்களை போட்டு மக்களை கொள்ளையடிச்சு பணத்தை குமிச்சுட்டு இருக்கான். இதான் ஊழியம்ன்றா. ஓடி முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்து ஒண்ணு நல்ல போராட்டம் போறான். பைத்தியக்கார போறா இருக்கிறான். நல்ல போராட்டம் போறானீங்க. இது நல்ல போராட்டம் நீங்க பண்றதெல்லாம் பேய் போராட்டம். சோத்துக்கு போராட்டம், காற்றுக்கு போராட்டம், பதவிக்கு போராட்டம். இதுதான் நீ சண்டை போட்டுட்டு இருக்க. எவனும் நல்ல போராட்டம் போராடல. நல்ல போராட்டம் என்ன? இயேசு கிறிஸ்துவை போய் கத்துக்க. நல்ல போராட்டம் அவர் கத்து கொடுப்பார். நல்ல போராட்டம். அப்போ இந்த வல்லமை அப்படியே வார்த்தையின் வல்லமை உன்னை சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு போகுது. பரிசுத்தான் 3 ஒன்றா இருக்காங்க. அந்த விதம் அந்த பவர் கொஞ்சம் குறையுது. அடுத்து இந்த 2ஐயும் தாண்டி வார்த்தையை தாண்டி சுத்தமாகி மனம் திரும்பி விசுவாசிச்சு கற்பனை கற்றுக்கொண்டு அதுல அந்த வார்த்தையோட சுத்தமாகிறோம். வார்த்தையே கடவுள். அப்புறம் ஆவியானவர்களை கொண்டு போறாங்க. அங்க 3 ஒன்றா இருக்கு. அங்க கொஞ்சம் வல்லமை கூடுது. அப்புறம் கிறிஸ்துவின் ஆவிகிட்ட கொண்டு போறாங்க. இதை குறித்து இன்னொரு நாள் பேசுறேன். அவன் அங்க வல்லமை இன்னும் கூடுதல் வல்லமை, அவன் இன்னும் கூடுதல் பரிசுத்தம் அடைகிறான். இந்த எல்லா வல்லமையும் நம்ம ஒன்னா சேர்த்து தேவனாகிய கர்த்தர் என்ற முழு வல்லமைக்குள்ள கொண்டு போகுது. அங்கதான் பரிபூரணம், பூரணம். உங்கள் பரபிதா பூரண சற்குணர் என்று பைபிள் சொல்லுது. ஒருவன் பிதாவின் வல்லமைக்குள் வந்து பூரணம் அடைகிறான். பாவியாகிய ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கி அவனை பூரணப்படுத்துவதற்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு படிகளை உருவாக்கி, வார்த்தை என்ற படிகளை உருவாக்கி அதுல இருந்து கடந்து போக பண்ணி பூரணமடைய செய்யறாங்க. ஆகவே 3 ஒன்றுதான். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய ஆவியானவர் 3 ஒன்றுதான். கர்த்தராகிய ஆவியானவர் சொன்னாரு பிதா குமாரன் பரிசுத்த 3 ஒண்ணா இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு பிதா குமாரன் பரிசுத்த 3 ஒண்ணா இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் சொன்னாலும் பிதா குமாரன் 3 ஒண்ணா இருக்கிறாங்க. இவங்க யாரும் பிரிக்க கூடாது. செயல்படுற காலகட்டங்கள் தான் வெவ்வேறு. அவர் எப்படி செயல்பட்டாலும் ஒரே நோக்கம் பாவியாகிய ஒருத்தரை பரிசுத்தமாகி பூரணப்படுத்துறது. இதுக்குதான் பைபிள். இதுக்குதான் இவங்க இந்த 3 காலகட்டங்களில் செயல்படுறாங்க. ஆகவே பிதா குமாரன் 3 வெவ்வேறு அல்ல, 3 ஒன்று என்பதை தகுந்த ஆதாரத்தோடு வசனோடு நிரூபித்திருக்கிறேன். இதை கேட்டு அதன்படி நடக்க பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.